வணக்கம், நான் அன்வீக்ஷா. இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ. கன்னியாகுமரியில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகள் டெல்லி நகருக்குள் நுழைவதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள நிலையில் துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபாவில் கௌரவ விருந்தினர் இந்திய குடியரசு என்ற வார்த்தைகளால் ஒளிர்ந்தது. இனி வில்லன் வேடங்களில் நடிக்கக்கூடாது என முடிவெடுத்துள்ள விஜய் சேதுபதி பிரம்மாண்ட வாய்ப்பு ஒன்றை நழுவவிட்டுள்ள தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிராண்ட் அம்பாசிடராக பாலிவுட் நடிகையான கத்ரீனா கைஃப் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கணியான்குளம் பகுதியை சேர்ந்தவர் தானுமலையா பெருமாள். இவர் கேபிள் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று தக்கலை பகுதியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சுங்கான்கடை பகுதியில் பக்கவாட்டில் வந்த லாரி மீது மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து இரணியல் காவல் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மறுத்து வருவதால் 2020ஆம் ஆண்டு நடைபெற்றதை போன்ற நீண்ட போராட்டத்திற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். பொறுமையை சோதித்தால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஊசி முதல் சுத்தியல் வரை வண்டிகளில் கற்களை உடைக்கும் கருவிகள் உட்பட அனைத்தும் உள்ளன. 6 மாத ரேஷன் உடன் எங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறியுள்ளோம். ஹரியானாவைச் சேர்ந்த எங்கள் சகோதரர்களுக்கு கூட போதுமான டீசல் எங்களிடம் உள்ளது என்று பஞ்சாபின் குர்தாஸ்பூரிலிருந்து வந்துள்ள விவசாயி ஹர்பஜன் சிங் கூறுகிறார். விவசாயிகளின் பயணத்தை முறியடிக்க டிராக்டர்களுக்கு டீசல் வழங்கப்படுவதில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். டெல்லியை நோக்கி அணிவகுத்து செல்லும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தேசிய தலைநகருக்குள் நுழைவதை தடுக்க எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நேற்று ஐக்கிய அரபு அமீரகம் புறப்பட்டு சென்றார். அப்போது பிரதமர் மோடிக்கு துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உற்சாக வரவேற்பு அளித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகள் சர்வதேச ஒத்துழைப்புக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணைத் தலைவர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாடு 2024இல் கௌரவ விருந்தினராக பங்கேற்று உச்சி மாநாட்டில் சிறப்பு உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள நிலையில் துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபாவில் கௌரவ விருந்தினர் இந்திய குடியரசு என்ற வார்த்தைகளால் ஒளிர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி பின்னர் வில்லனாக உருவெடுத்தவர் விஜய் சேதுபதி. இவர் ஹீரோவாக ஃபேமஸ் ஆனதை விட வில்லனாக பாலிவுட் வரை பிரபலம் ஆனார். இதனால் விஜய் சேதுபதிக்கு அடுத்தடுத்து வில்லன் வாய்ப்புகள் அதிகளவில் குவிந்த வண்ணம் இருந்தன. வில்லனாக நடிப்பதால் தன்னுடைய ஹீரோ இமேஜ் டேமேஜ் ஆவதோடு தன்னுடைய படங்களின் பிசினஸும் பாதிக்கப்படுவதை உணர்ந்த விஜய் சேதுபதி இனி வில்லனாக நடிக்கப் போவதில்லை என அண்மையில் அறிவித்தார். அதுமட்டுமின்றி கெஸ்ட் ரோல்களிலும் இனி நடிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறி உள்ள விஜய் சேதுபதி இனி முழுநேர ஹீரோவாக நடிக்க முடிவெடுத்துள்ளார். அவர் நடிப்பில் தற்போது மகாராஜா, விடுதலை 2 போன்ற படங்களை கைவசம் வைத்துள்ளார். இது தவிர மிஷ்கின் இயக்கத்தில் திரையின் என்கிற படத்திலும் ஹீரோவாக நடித்து வருகிறார் விஜய் சேதுபதி. இப்படி பிஸியான நடிகராக வலம் வரும் இவர் பிரம்மாண்ட படமொன்றில் நடிக்க மறுத்துள்ள தகவல் வெளியாகி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிச்சிசை மூலமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரின் 16வது சீசனில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 5வது முறையாக சாம்பியனானது. இதையடுத்து 17வது சீசன் வரும் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது. இதற்கான அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய ஜெர்சியானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் தேசிய ஏர்லைன் நிறுவனமான எதிஹாட் ஏர்வேஸ் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ஸ்பான்சராக இணைந்துள்ளது.
எதிஹாட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக பாலிவுட் நடிகையான கத்ரீனா கைஃப் இருந்த நிலையில் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிராண்ட் அம்பாசிடராகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ஸ்பான்சராக எதிஹாட் ஏர்வேஸ் நிறுவனம் இணைந்ததைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக இருந்த கத்ரீனா கைஃப் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிராண்ட் அம்பாசிடராகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.